இன்று T20 உலகக்கோப்பை தொடரில் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ள இருக்கின்றன. இந்த நிலையில் விராட் கோலியுடன் ரோஹித் சர்மாவை ஒப்பிட முடியாது என்றும் அவர் தனி சிறப்பு வாய்ந்த வீரர் எனவும் கபில் தேவ் பாராட்டி பேசியிருக்கிறார். இந்திய அணி கடைசியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிய போட்டியில் ரோஹித் சர்மா யாரும் எதிர்பார்க்காத வகையில் 41 பந்துகளில் 92 ரன்கள் குறித்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். மேலும் அவருடைய பேட்டிங் ஆஸ்திரேலியா அணியை அரையிறுதிக்கு வரவிடாமல் வெளியே அனுப்பிவிட்டது. சர்வதேச போட்டிகளில் விளையாடி வரும் ரோஹித் சர்மாவை காரணமின்றி ஹிட்மேன் என்று அழைப்பதில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். செயின்ட் லூசியாவில் நடந்த சூப்பர் 8 போட்டியில் ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்களை மோசமாக துவம்சம் செய்தார். ஜோர்ஜ் ஹேசில்வுட் பந்து வீச்சை சிதறடித்த ரோஹித் சர்மா, மிட்செல் ஸ்டார்க் மற்றும் ஆடம் சாம்பா போன்றவர்கள் வீசிய பந்துகளையும் பறக்கவிட்டார். 41 பந்துகளில் 8 சிக்சர்களுடன் 92 ரன்கள் எடுத்த ரோஹித் சர்மா 224.39 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வெளியேறினார். நேற்றைய போட்டியின் போது சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 200 சிக்சர்களை அடித்த ஒரே பேட்ஸ்மேன் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் எந்த ஒரு அணிக்கு எதிராகவும் அதிக சிக்சர்கள் அடித்த பேட்ஸ்மேன் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இத்துடன் T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன் குவித்த பேட்ஸ்மேன் என்ற சாதனையும் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். இதன் மூலம் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் ஆசமின் உலக சாதனையை அவர் தகர்த்தெறிந்தார். ரோஹித் சர்மா 157 சர்வதேச T20 போட்டிகளில் 4165 ரன்களை குவித்துள்ளார். இதன் மூலம் 123 சர்வதேச T20 போட்டிகளில் 4145 ரன்கள் எடுத்திருந்த பாபர் ஆசமை பின்னுக்கு தள்ளினார். இதன் மூலம் இரண்டாவது இடத்தில் இருந்த விராட் கோலி தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அவர் 123 போட்டிகளில் 4103 ரன்கள் எடுத்துள்ளார். ஒரே அணிக்கு எதிராக 3 விதமான கிரிக்கெட்டிலும் அதிக சிக்சர்கள் அடித்தவர் என்ற உலக சாதனையை ரோஹித் படைத்துள்ளார். ரோஹித் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 132 சிக்சர்களை அடித்துள்ளார். இதன் மூலம் இங்கிலாந்துக்கு எதிராக கெயில் 130 சிக்சர்களை அடித்த சாதனையை ரோஹித் சர்மா முறியடித்துள்ளார். இத்தோடு அவர் அணியை ஒரே அளவில் ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். இளம் வீரர்கள் அவருடைய தலைமையில் மிகவும் வசதியாக உணர்கிறார்கள். அணியில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அணிக்குள் என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த அணியும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மேலும் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பில் இந்திய அணி ஆக்ரோஷமாக விளையாடுவதை முதல் முறையாக தங்களுடைய பாணியாக வைத்திருக்கிறது. மேலும் துவக்க வீரராக வருவதால் ரோஹித் சர்மாவை இதை முன்னின்று செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதனால் உலக முன்னாள் கிரிக்கெட் வீரர்களிடம் அவருக்கு பெரிய மரியாதை உருவாக்கி இருக்கிறது. இது குறித்து கபில் தேவ் பேசும்பொழுது விராட் கோலியால் 150 கிலோ எடையை தூக்க முடியும், அதை ரோஹித் சர்மாவும் செய்ய வேண்டும் என்கின்ற அர்த்தம் கிடையாது. ரோஹித் சர்மாவுக்கு தன்னுடைய ஆட்டம் குறித்து நன்றாக தெரியும். மேலும் அவர் விராட் கோலி போல் மைதானம் முழுவதும் சுற்றி குதிப்பது கிடையாது. ரோஹித் சர்மா தன்னுடைய வரம்புகளை சிறப்பாக அறிந்திருக்கிறார். அவருக்கு 6 பேக் இல்லை, 1 பேக் தான் இருக்கிறது. ஆனால் பெரிய சிக்சர்கள் அடிக்க முடியும். பல பெரிய வீரர்கள் வருகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களுக்காக வருகிறார்கள். கேப்டன் பொறுப்பையும் செய்கிறார்கள், அதுவும் தங்களுக்காக செய்கிறார்கள். ஆனால் ரோஹித் சர்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த அணியும் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். நடப்பு ICC T20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடுகின்றன. இதில் வெல்லும் அணி வரும் 29ஆம் தேதியன்று இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ளும். இந்த சூழலில் இந்த ஆட்டம் குறித்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்தது, வலுவான ஆஸ்திரேலியா அணியை நாங்கள் வீழ்த்தியதும் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாக் அவுட் போட்டிகளில் எங்களது கடந்த கால செயல்பாடு குறித்து நாங்கள் சிந்திக்கவில்லை. எங்களுக்கு இது நாங்கள் ஆடும் ஆட்டம் மற்றும் ஒரு போட்டி என கருதுகிறோம். இது அரையிறுதி ஆட்டம் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. அணியின் சிறந்த மைண்ட் செட்டை அப்படி எடுத்து செல்ல விரும்புகிறோம். நாங்கள் ஸ்மார்ட்டான கிரிக்கெட் அணியாக இருக்க விரும்புகிறோம். அனைத்தையும் எளிமையானதாக வைக்க விரும்புகிறோம். யாருக்கு என்ன ரோல் என்பதை நாங்கள் நன்கு அறிந்துள்ளோம் என தெரிவித்தார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக் இந்திய பந்தை சேதப்படுத்தியது என குற்றச்சாட்டு வைத்தார். இதற்கு ரோஹித் பதிலளித்துள்ளார், இங்குள்ள விக்கெட் வறண்ட நிலையில் உள்ளது. அனைத்து அணியினருக்கும் பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்.